ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இப்போ எங்கே இருக்கோன்னா நாங்கள் வந்து ஏலகிரி போயிட்டு இருக்கோம். பஞ்ச் காரில் போயிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து டெடிக்கேட்டடாக பஞ்சை பற்றின ஒரு வீடியோ. நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, பஞ்ச் எவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்களே. நம்ம இப்போ வந்து வாணியம்பாடி கிட்டே இருக்கோம். மைலேஜை பற்றி நான் உங்களுக்கு போடுறேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன வந்திருக்கு அப்படின்றத நான் போகிற போக்கில் நான் சொல்கிறேன். சரி, பஞ்ச் வந்து 3 சிலிண்டர் இன்ஜின் ஹைவேஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணோம்லாம் கேட்குறீங்களா? ஸோ ஹைவேஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, மவுண்டைன் எப்படி ஏறுது அப்படின்றதெல்லாம் வந்து இந்த ஒரு வீடியோலேயே நீங்கள் பார்த்துடுவீங்க. பஞ்சோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குங்க. ஹைவேஸில் 100க்கு மேலே போனால் கூட நல்லா தான் இருக்குது. எல்லாமே நான் உங்களுக்கு டிரைவிங்கில் நான் காட்டுறேன் எப்படி இருக்குது, அந்த மவுண்டெயினில் போகிறது எப்படி இருக்குது அப்படின்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஆமாம், லாஸ்ட்டாக நாங்கள் வந்து கொல்லி ஹில்ஸ் போனோமா. இன்றைக்கி வந்து நாங்கள் ஏலகிரி மவுண்டெயின்ஸு இது வரைக்கும் ஏறினதில்லை. ஏற்காடு போயாச்சு, ஊட்டி போயாச்சு, கொடைக்கானல்னு போல் கொல்லிமலை போயாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம ஏற்காடுன்ற ஏலகிரி ஹில்லு ரொம்ப சின்ன ஹில் தான், சீக்கிரமாக ஏறிடும், அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் இருந்தாலும் நம்ம பஞ்சுகளை வந்து மறுபடியும் ஹில் டெஸ்ட் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஆஃப்டர் அ லாங் டைம். ஆமாம், கிட்டத்தட்ட ஆயிடுச்சுடா, 1.5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் மோடை ரீசெட் பண்ணவே இல்லை. ரீசெட் பண்ண தெரியுமா உங்களுக்கு? இது ஏபி. ஓகே, இதை செட்டை வந்து 0 பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போயிலேருந்து நீங்கள் வந்து ஹைவே டிரைவிங்கில் நமக்கு எவ்வளோ மைலேஜ் அப்படின்றத நான் அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். இப்போ 0 செட் பண்ணியிருக்கோமா, இங்கேருந்து எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, நம்ம கரெக்டாக இப்போ எங்கடா இருக்கோம்? நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் தாண்டிட்டோம். இது என்ன ஏரியான்னு நீங்களே பாருங்களேன். இங்கே ஒரு இது இருக்குது, இபி இருக்குது. இபி ஆஃபீஸ் இல்லைடா, இது இபி சப்ஸ்டேஷனு இருக்குது. இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் இப்போ தான் பனிமலரை கடந்து வந்தோம்ல, பனிமலர் கடந்து அதுக்கப்புறம் வந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் தாண்டியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்ரீபெரும்புத்தூர் கிட்டே இருக்கோம் நாங்கள். ஹுண்டாயிலேருந்து. ஓகே, ஹுண்டாய் இப்போ பார்த்தோம்ல, அதுலேருந்து. ஸோ அங்கேருந்து நாங்கள் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆற்காடு கிட்டே நாங்கள் ஸ்டாப் பண்ணுவோம் சாப்பிட்றதுக்கு. ஆற்காடுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணி ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போவோம். அந்த டைமில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எவ்வளோ கிலோமீட்டர் வந்திருக்கும் அண்ட் எவ்வளோ மைலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்றது. நம்ம ஹைவே டிரைவிங்கில் எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஃபுல்லி லோடடில் ஏசி வந்து நாங்கள் 1ல் தான் வச்சுருக்கோம். போதும், அதுவே நல்லா இருக்குல்ல கூலிங்கு. ஒன்லியே கூலிங் நல்லா இருக்குங்க. காலுக்கு கூலிங், ஆட்டோமேட்டிக் கியர். ஸோ ஃபஸ்ட்டு எங்களோட பஞ்சு கார் ட்ராவல் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக அட்வென்ச்சர் வேரியண்ட்டில் நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஏன்னா எப்போவுமே அதுதான் எங்கள் காரே ஃபஸ்ட்டு. சரி, போக நான் எவ்வளோ அப்டேட் என்னென்ன மைலேஜ் கிடைக்குது அப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஆன் த கோல் நான் வீடியோ பிடிக்க மாட்டேன், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்ம மலை ஏறும்போது ஃபுல்லாக வீடியோ ஷூட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம வந்து அதுக்கான ட்ரைபாட்ஸ்லாம் வச்சுருக்கோம். நம்ம மலை ஏறும்போது நம்ம வீடியோ பிடிச்சிக்கலாம். இல்லை, இதை எடுத்து இதில் மாட்டிட்டோம்னா நம்ம வீடியோ அது பிடிச்சிக்கிட்டே வரும். மலை ஏறும்போது சொல்கிறேன். ஸோ இது ஆட்டோமேட்டிக்கு கியர் வந்து சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு இரிட்டேட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க ஏஎம்டியில். அது போக போக உங்களுக்கு பழகிடும், உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஈகோ மோட்லேயே இப்போ நான் 3rd கியர் வந்துட்டேன். ஸோ நான் பேசிகிட்டே இருக்கும்போது 3rd கியர் வந்துருச்சு பாருங்க. அண்ட் நவ் வி ஆர் இன் 4th கியர். 50 km/h போயிட்டுக்கு 60 தொட போகிறோம். அண்ட் ஆர்பிஎம் வந்து 2000ல் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு மேம்பாலம் மேலே போயிட்டுக்குமா. சஸ்பென்ஷன்லாம் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். சஸ்பென்ஷனை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நல்லா இருக்குது. இதில் என்ன பியூட்டினா, நீங்கள் நார்மலி சின்ன காரு இந்த எஸ்யூவி மாதிரி லுக் இருக்கிற கார்லாம் அந்தளவுக்கு எஸ்யூவி மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, எஸ்யூவியோட முக்கியமான விஷயமே என்னென்னா உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸு அண்டு உங்களுக்கு அந்த அண்டுலேஷன்லாம் ஈஸியாக உங்களுக்கு வாங்கிக்கும். அண்டு பிளான்டடாக இருக்கும் வண்டி. எஸ்யூவினாலே நீங்கள் அந்த 100 km ஸ்பீடில் போகிறீங்கன்னா உங்களுக்கு பிளான்டடாக இருக்கும். அது வந்து நமக்கு பஞ்சில் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், 60ல் இருக்கு, 80ல் இருக்கேன்னா 80 km போகிறதே தெரியல பாருங்க. 80 km உங்களுக்கு தெரியுதா? அப்படியே நான் பேசுகிற பேக்கில் பாருங்கள் 90 km வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம 100 ரீச் பண்ண போகிறோம். இப்போ இரைச்சல் சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இப்போ இன்ஜின் வந்து நம்ம 2500 RPMல தான் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ 100 km/h நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஸோ வி ஆர் ரீச்டு 100 km/h.
100 ரீச் பண்ணிட்டோம். ஸ்டில் நமக்கு உள்ள அந்த ஃபீலே தெரியல 100 இருக்கிற மாதிரி. கொஞ்சம் அந்த கட்டிங் அப்போ கொஞ்சம் லைட்டாக ஆக்சல் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்டேரிங்கை கொஞ்சம் அப்படி பிடிச்சிங்கன்னா கரெக்டாகிடும். நம்ம 100 இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்களாம் எவ்வளோல போகிறாங்க, பயங்கர ஸ்பீடில் போயிட்டு இருக்கானுங்க. அவ்வளோ ஸ்பீட் நம்ம ரோடுக்கு தேவையில்லை. இன்னொன்று, நீங்கள் இந்த சின்ன கார்லலாம் ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாங்க. சின்ன காரில் பண்ணலாம், பட் என்னன்னா ஒரு நல்ல டிஸ்க் பிரேக் இருக்குது, 4 டிஸ்க் பிரேக் இருக்குது அப்படின்னா நம்பி பண்ணலாம். 2 டிஸ்க் பிரேக் கூட 100 கிலோமீட்டர் ஸ்பீடை நிறுத்துகிறோம் அப்படின்னா அது பத்தாது உங்களுக்கு. பாருங்கள், இதுவே நான் பிளான் பண்ணி தான் நான் வந்து பிரேக் பண்ணுறேன். பிரேக்கிங் மட்டும்தான் இந்த மாதிரி சின்ன காரில் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்கும், நமக்கு சொன்ன இடத்துல நிற்காது. ஸோ பிரேக்கிங்கை பிளான் பண்ணணும். ஸ்பீடு வந்து ஓரளவுக்கு நமக்கு காலியாக இருக்குது ரோடு அப்படின்னா இன்னும் நல்லா பெப்பியாகவே நீங்கள் ஓட்டலாம். ஏன்னா ஈக்குவலியே ஓட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பெப்பியாக இருக்குது. அதே நேரத்தில் ஒரு 2500 நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 100 கிலோமீட்டர் போகுதுன்னா 2500 3000 கிட்ட நம்ம போகுது ஆர்பிஎம். பாருங்கள் மைலேஜ் பாருங்கள் 19.3 ட்ராப் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து 100ல் ட்ராவல் பண்ணிட்டுக்கிறதுனால மைலேஜ் பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ராப் ஆகுது அப்படின்னு. அந்த வண்டி பாருங்கள் எவ்வளோ ஸ்டெடியாக பிளான்டடாக போகுது அப்படின்னு. ஸோ ஹைவே டிரைவிங்க்கு பஞ்ச் வந்து சூப்பரான காரு. பிரேக்கிங் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் உங்களுக்கு ஸ்பீடுமே எக்ஸ்டரோட கம்பேர் பண்ணும்போது, இப்போ எக்ஸ்டர் நிறைய பேர் வாங்கலாம் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்கும்போது எக்ஸ்டர் சூப்பர் இன்ஜின் காரு. ஆனால் பஞ்சளவுக்கு பாடி வெயிட் இருக்கா அப்படின்றது தான். ஏன்னா ஒரு ரிவ்யூவில் பார்க்கும்போது எக்ஸ்டர் அந்த 100 கிலோமீட்டர் மேலே போகும்போது கொஞ்சம் அந்த பறக்கிற மாதிரி இருக்குது, வண்டி வந்து அப்படி ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்றாங்களே. ஸோ அது என்னென்னா கிரவுண்டை விட்டு அப்படி ஃப்ளோட் ஆகிறனா கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ பஞ்சு வந்து நமக்கு ஒரு 120க்கு மேலே 120 கிட்ட போகும்போதே நமக்கு வந்து இப்போ நம்ம பாருங்கள் 110 இருக்கும், 120 போல் 110 இருக்கும். ஒரு 120 கிட்ட போகலாமா? ஜஸ்ட் உங்களுக்காக நான் 120 நான் எப்பயுமே ஓட்ட மாட்டேன், உங்களுக்காக. அந்த இன்ஜின் இறைச்சல் சத்தம் கேட்குதா? 3000 ஆர்பிஎம் நம்ம வந்து டச் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 120 ரீச் ஆக போது. நமக்கு 3200 ஆர்பிஎம் கிட்ட இருக்கும் நம்ம. எஸ், சி எவ்வளோ பிளான்டடாக இருக்குது பாருங்கள் வண்டி. 120 நம்ம இப்போ ரீச் பண்ணிட்டோம். ஈவன் வண்டி வந்து ரொம்ப பிளான்டடாக இருக்குது, எந்த பயமும் இல்லை. ஸ்டியரிங் நல்லா ஸ்டிஃப்னஸ் இப்போ கொடுத்துக்குது, நல்லா கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. பட் சி அங்கே வந்து மீடியன் போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் அப்படியே ஸ்லோ பண்ணிவிட்டு வண்டியை வந்து ஒரு 100க்குள்ளே கொண்டு வர்றது. பிரேக்கிங் தாங்க எங்கள் பிளான் பண்ண வேண்டிய விஷயம். மிச்சபடி வண்டி வந்து 100 120 ஈஸியாக ஓட்டலாம். இன்னும் மைலேஜில் அடி வாங்கும். நீங்கள் 100 120 எல்லாம் நீங்கள் போகும்போது மைலேஜ் அடி வாங்கும். வரா மவுண்டெயின் வரா, என்னடா மூக்கு வச்சுருக்கு அந்த மவுண்டெயின், தெரியுதா உங்களுக்கு மவுண்டெயின்? பெட்ரோல் போட்டுக்கலாம்டா, இருக்குடா பெட்ரோல், கவலைப்படாதா. இப்போ என்னோட நார்மலான டிரைவிங் வந்து நான் 100க்குள்ளே தான் நான் ஓட்டுவேன். மைலேஜை கொஞ்சம் கன்சர்னாக பார்ப்பேன். 80 to 90 நான் க்ரூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி 100 கூட எப்பயாச்சும் தொடுவான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு 90ல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். 80 to 90 வந்து எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், பிரேக்கிங்காக இருக்கட்டும், ஒரு பிளான் பண்ணி நிற்கிறதா இருக்கட்டும், எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஓவர்டேக் பண்ணுறது மட்டும்தாங்க கொஞ்சம் பஞ்சில் அந்த ஃபஸ்ட்டு 2 கியர்ஸ் மாறும்போது கொஞ்சம் லேட் ஆகும். அது நீங்கள் மேனுவலில் போய் ஓவர்டேக் பண்ணலாம், இல்லை சிட்டி மோடில் போய் ஓவர்டேக் பண்ணலாம். ஓவர்டேக் பண்ணுறதுல மட்டும் மிச்சபடி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீடு எடுத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வண்டி வந்து ஸ்பீட் நல்லாவே கொடுக்கும். ஸ்பீடை பற்றி மேட்ரு இல்லை, பட் என்னென்னா எவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம ஓட்டுறோம் அப்படின்னு. 5 ஸ்டார் ரேட்டிங்கே இருக்கே, இன்னும் ஓவராக நம்ம ட்ரைவ் பண்ணக்கூடாது. சேஃப்டி இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஓகே, நம்மளோட டிரைவிங்கில் சேஃப்டியை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொண்டு வாங்க. அண்ட் சீட்டு பெல்ட் எப்பயுமே போடுங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ ஹோட்டல்கிட்ட வந்திருக்கோம். மைலேஜ் என்ன அப்படின்றது நீங்களே பாருங்கள். மைலேஜ் நமக்கு வந்து 20.4 கிடச்சிருக்கு. எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம்னா 70.8 கிலோமீட்டர் நம்ம ஓட்டியிருக்கோம். நமக்கு வந்து 20.4 வந்து நமக்கு காட்டுது. ஒரு பாயிண்ட் இது வரைக்கும் குறைஞ்சிருக்கு, விச் இஸ் ஓகே. நான் வந்து ஓட்டின ஸ்டைல் காட்டினல 2000 ஆர்பிஎம்குள்ளேயே நீங்கள் ஓட்டணும். அப்போனா 60 to 80லேயே ஓட்டுற மாதிரி இருக்கும். அப்படி உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 21 கிலோமீட்டர் 21 கிலோமீட்டர் பெர் லிட்டர் வந்து எடுக்க முடியும். நாங்கள் இப்போ ஆம்பூர் கிட்ட இருக்கோம்.
அவங்க ஆம்பூர் கிட்ட வந்தாச்சு. இப்போ வந்து காரு கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர் கிட்ட நம்ம வந்திருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 பாயிண்ட் சம்திங் இருந்தது. நான் மைலேஜை மீட்டர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு. இது ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருந்தது, அதனால் ஆஹா ஆதித்யா என்ன பண்ணிட்டு இருக்கான்? பாருங்க காரில் நாங்கள் என்னெல்லாம் லக்கேஜ் நாங்கள் ஃபில் பண்ணியிருக்கோன்னு. ஃபுல்லி லோடடாக இருக்கு. ஃபுல்லி லோடட் இல்லை, பார்ஷியலி லோடட். ஏன்னா மெயின் சீட் எல்லா சீட்லேயே நாங்கள் வந்து உள்ளே வச்சுட்டோம், அதனால இல்லை கொஞ்சம் தான் வச்சுருக்கோம். தண்ணி பாட்டில்லாம் வச்சுருக்கோம். மூடிடலாமா? சரி இப்போ கிளம்பலாமா? மவுண்டைன் ஏறலாமாடா? சரி இந்த சைடு வா. இங்கே லக்கேஜ் ஏற்றியாச்சு. ஆமாம், பெரிய லக்கேஜும் சின்ன லக்கேஜும் ஏற்றியாச்சு. அடுத்தது நம்ம ஏற வேண்டியது தான். இங்கே வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம், எவ்வளோ மைலேஜ் வந்திருக்குன்னு. நம்ம இப்போ கிட்டத்தட்ட வாணியம்பாடி கிட்ட இருக்குமா. இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ காமிச்சது? நம்ம 70 கிலோமீட்டர் ரேஞ்சில் பார்த்தோம்ல. ஆன் பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கு மைலேஜ் வந்து 19.8 காமிக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி 128 கிலோமீட்டர் இங்கே காமிக்குதா. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வந்திருந்தோம். ஸோ மைலேஜ் வந்து இந்த 128லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஹுண்டாய் ஷோரூம், ஹுண்டாய் ஃபேக்ட்ரிக்கு அப்புறம் தானே நம்ம மைலேஜ் டெஸ்ட்டே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி பார்க்கும்போது 19.7 அப்படின்றது நல்ல விஷயம் இல்லை. இன்னும் மலை ஏறல. ஸோ வண்டி வந்து ஆர்பிஎம் தாங்க மேட்டரு. 3 சிலிண்டரில் நீங்கள் ஓட்டும் போது ஆர்பிஎம்மை வந்து நல்லா நோட் பண்ணிக்குவாங்க. ஒரு 2000 to 3000 வரைக்குமே ஆர்பிஎம் நல்லா தான் இருக்குது. ட்ரிப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போலேருந்து நீங்கள் வந்து மவுண்டெயின் ஏறுறதை பார்ப்பீங்க.